இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 3 டாபிக் பார்க்க போகிறோம். 3 கேள்விக்கான பதில். ஃபஸ்ட்டு கடவுள் பூமியில் நம்ம எதுக்காக மனித பிறவி கொடுத்து அனுப்பி வச்சுருக்காரு, என்ன இன்டென்ஷனுக்காக கடவுள் நம்மளாம் அனுப்பி வச்சுருக்காரு. 2வது, ஆனால் நம்ம என்ன நோக்கத்தில் இதுதான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்திருக்கோம். 3வது, இதுக்கெல்லாம் அப்புறம் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையை பற்றி எப்படி ஃபீல் பண்ண போகிறோம், அந்த அனுபவம் எப்படி இருக்க போகுது. இது 3த்துக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் மனிதனை எதுக்காக பூமிக்கு அனுப்பி வச்சுருக்காருன்னா ஒரே ஒரு நோக்கம் தான். அவர் என்ன நம்மள இருக்காருன்னா ஒரு சூப்பர் பவர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜ் அவர்கிட்ட தான் இருக்குது. எதுவுமே ஸ்டேஜ்னால் அவராட்டி எல்லாமே முடியும். எல்லாம்னா எல்லாம் உங்களாட்டு உங்கள் மூளை யூஸ் பண்ணி இல்லை ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியோ எந்த அளவுக்கு விஷயங்களை திங்ஸை ஈவெண்ட்ஸை கற்பனை பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு விஷயங்களை அவராட்டி செய்ய முடியும். ஓகேவா? அந்தளவுக்கு இது பவர் கொண்டவர். உதாரணத்துக்கு ஒரு பிளானட்டை படைக்க முடியும், ஒரு அண்டத்தை படைக்க முடியும், அதுக்கப்புறம் மனிதர்களை படைக்க முடியும், எண்ணற்ற உயிர்களை படைக்க முடியும், அதுங்களுக்கு சக்தியை வழங்க முடியும். இப்போ சித்தர்கள்லாம் இருக்காங்களா, அந்த அளவுக்கு பவரையும் கொடுக்க முடியும். இல்லை சாதாரண மனிதர்களுக்கு சயின்டிஸ்ட் ஆக்கி அவங்களுக்கு அறிவை மேம்படுத்தி கருவிகளை கண்டுபிடிச்சி வைக்க முடியும். அவங்களோட வாழ்க்கை தேர்தத்தை அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான அருளை தர முடியும். இதுமாரி நான் சொல்லிக்கிட்டே போயிடலாம். அதுமாதிரி இன்ஃபினிட்டியான பவர் கடவுள்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு மனிதன் வரணும், அவன் அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் கடவுள் மனித பிறவி கொடுத்து அனுப்பி வச்சுருக்காரு. இப்படி இருக்கும்போது ஆனால் ஒரு தனி மனிதன் சாதாரணமாக எதுக்காக பிறக்கிறான்னா அவன் பல பிறவிகள் எடுத்து தான் மனிதனாக வந்திருக்கான். உதாரணத்துக்கு எறும்பாக பிறந்திருப்பான், இல்லை மனுஷனாகவே 100 ஜென்மம் 6 ஜென்மம் கோடி ஜென்மம் அது மாதிரி பிறந்திருப்பான். அதேமாரி பல பிறவிகள் எடுத்திருக்கான். அதில் பல பிறவிகளில் அவனுக்கு நிறைய மெமரிகள் இருக்கும். அதெல்லாம் எதில் இருக்கும்? சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் இதுமாதிரி சொல்லுவாங்க. சூப்பர் கான்ஷியஸ் லெவலில் ஆழ்மனதில் இருக்கும். அவனுக்கு அந்த ஆசைகள்லாம் எண்ணற்றதாக இருக்கும். அந்த எண்ணற்ற அளவில் இருக்கக்கூடிய ஆசைகள் மனதிலேருந்து உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவனுக்கு குறிக்கோள்லாம் கடவுளை பற்றி எதுவுமே இருக்காது. ஏதாவது கவலை வரும்போது அவனாட்டி ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் அவன் கடவுளை பற்றியே யோசிப்பான். அதையும் நான் எனக்கு உதவி பண்ணணுன்னு அப்படி தான் மட்டும் தான் கேட்பான். எந்த நிலையிலையும் எப்போதுமே கடவுளை அடையணும், கடவுள் மாதிரி நம்மளும் வரணும் அப்படிலாம் நினைக்க மாட்டான். கடவுள்கிட்ட என்னது பிச்சைக்காரங்க எப்படி தெருவில் போகிறவங்க ரோட்டில் போகிறவங்கட்டானா ஐயா சாமி எனக்கு பிச்சை போடு கெஞ்சிறான். அதுமாரி கேவலமான இழிபிறவிகள் தான் இந்த மனிதர்கள். கடவுள்கிட்ட நீ இதை கொடு அதை கொடு அப்படின்னு பிச்சை கெட்டு என்கிற இழிபிறவிகளை தான் மனிதன் இருக்கிறான். ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மனிதன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கான்னா பல கோடி பிறவிகளில் அவனுக்கு பல விதமான ஆசைகள் இருக்கா. இந்த ஆசைகள் நிறைய பட்டிருப்பான். சும்மாவே இருக்க மாட்டான், பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு செகண்டும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனாட்டி சக்தி இருந்தால் பொருளாதார ரீதியாவோ உடல் அளவிலையோ மனதள அளவிலையோ அறிவு அளவிலையோ சக்திகள் இருந்தால் தான் சில விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சில அறிவில் இருந்தால் தான் சில விஷயம் கிடைக்கும். சில ஏழைகளுக்கே அறிவு மூலியமாக அந்த விஷயம் கிடைச்சிடும். திற மூலியமாக இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இதெல்லாம் மனிதனுக்கு சின்ன சின்ன விஷயங்களை தன்னோட ஆசைக்கு ஏற்ப சின்ன சின்ன விஷயங்களில் ஆசைப்பட்டு அதை நோக்கி வாழ்க்கையை அதை அடையிறதுக்காக தான் போவான வழியா எக்காரணம் கொண்டு கடவுளை பற்றி நினைக்க மாட்டான். அந்த இது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சரி, இதை விடுங்க. இதுக்கப்புறம் 3வது நம்ம பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, கடவுள் மனிதனோட வாழ்க்கை எண்ட் ஆஃப் த டே அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னா, ஈவன் நம்ம பணக்காரனாக பிறந்திருக்கலாம், இல்லை ஏழையாக பிறந்திருக்கலாம், நடுத்தர வர்க்கமாக பிறந்திருக்கலாம், இல்லை அரசியல்வாதியாக பிறந்திருக்கலாம், பெரிய ரூலராக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி அவன் வாழ்க்கை நல்லாவே ஃபீல் பண்ண மாட்டான். வெளிமேலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு தோணலாம். ஆனால் உண்மையில் அவனுக்கு நிராசைகள் தான் இருக்கும். இந்த பூமியில் நம்ம 5 புலன்கள் மூலியமாக உணரக்கூடிய கண்ணாடி பார்க்கக்கூடியது சினிமாவாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை இன்னொரு பர்சனாக கூட இருக்கலாம், அது நம்ம அடையாளம் ஆசைப்படுறதா இருக்கலாம், காதல் கேட்கக்கூடிய இசை அதில் மயங்கி போயிருக்கலாம், வாயால் வைக்கக்கூடிய உணவுகள் ருசிமிக்க உணவுகள் அதில் மயங்கி இருக்கலாம். இதுமாரி
5 கரணங்கள் இருக்கா, 5 உறுப்பு இருக்கா, அந்த 5 உறுப்பில் நீங்கள் மயங்கி போய் அது இது வேணும்னு ஆசையை நோக்க போய் அது எல்லாமே வந்து அனித்தியமானது. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாமே வந்து டுபாக்கூர் தான், ஒன்றுத்துக்குமே ஆகாது. உண்மைதான், நான் சொல்கிறது 100க்கு 100 சத்தியத்தை. இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வந்து தண்டம். இந்த ஒன்றுத்துக்கும் உதவாது. இந்த படைப்புகளை, இறைவனின் படைப்புக்கு நம்ம மதிமயங்கி இருக்கிறத விட்டுட்டு இறைவனின் மேல் மதிமயங்கி இறைவனாக ஆகணும், அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு போகிறத நம்ம வாழ்க்கையில் உணர்வோம். அப்படி போனால் தான் நம்ம நல்லா இருக்கலாம். அதுதான் வந்து ஒரு உருப்படியான ஸ்டேஜு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான பாதை தான் இந்த 3வது கேள்விக்கான பதில். எண்ட் ஆஃப் தி டே வாழ்க்கையை நம்ம எப்படி ஃபீல் பண்ண போகிறோம்னா இப்படி தான் ஃபீல் பண்ண போகிறோம். இந்த கடவுள் நிலையை அடைகிறது, கடவுள் நிலைன்னா என்ன, சுத்தமாக இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, வள்ளல் பெருமானை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா கடவுள் நிலைனா என்னென்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் கடவுள் இருக்கார். அந்த நிலைமைக்கு வள்ளல் பெருமான் போயிட்டார். அவரை மாதிரி நம்மளும் அவர் ஃபாலோ பண்ணி போகணும். சரிங்களா? நன்றி. இனி வரும் பதிவுகளில் நம்ம மெய்ஞானத்தை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.